இந்த வீடியோவில் வர பெண்மணியை பார்த்ததும் ஏதோ ஒரு சீரியல் நடிகையோட வீடியோ போல அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் சீரியல் நடிகையெல்லாம் கிடையாது. இவங்க கர்நாடகா மாநிலத்தில் மாண்டியா மாவட்டத்தில் மேலுக்கோட் அப்படின்ற பகுதியில் உள்ள ஒரு பிரைவேட் ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய பெயர் தீபிகா கவுடா. இவங்களுக்கு 28 வயது தான் ஆகுது. இவங்க அதே மாவட்டத்தில் இருக்கிற பாண்டவபுரா தாலுக்கால மாணிக்கஹள்ளி அப்படின்ற கிராமத்தில் தன்னுடைய கணவரான லோகேஷ் மற்றும் 8 வயது மகனான வெங்கடேசன் கூட அந்த கிராமத்தில் சந்தோஷமாக இந்த பெண்மணி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எப்போதுமே இந்த தீபிகா அவங்களுடைய கிராமத்தில் இருந்து அவங்களுடைய ஸ்கூட்டரில் தான் பள்ளிக்கு வந்து செல்வது வழக்கம். அதே போல தான் சரியா ஜனவரி 20, 2024 வாக்கில், அதாவது கடந்த வாரம் சனிக்கிழமை வாக்கில் சரியா 9 மணி வாக்கில் வீட்டை விட்டு கிளம்பி போயிருந்திருக்காங்க. அதன் பிறகு ஈவினிங் வாக்கில் தன்னுடைய மனைவி வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் அப்படின்றவர் நீண்ட நேரமாக காத்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனால் குறித்த நேரத்தில் அவங்களுடைய மனைவி வராததுனால உடனடியாக கால் பண்ணி பார்க்குறாங்க. மொபைல் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. இதனால் பதறி போன அந்த கணவர் உடனடியாக பள்ளிக்கூடத்துக்கு வந்து கேட்கும்போது அவங்க முன்னாடியே போயிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுக்குறாங்க. தொடர்ந்து அந்த கணவர் பல்வேறு இடங்கள்ல இந்த தீபிகாவை தேட ஆரம்பிக்கிறாரு. எங்கேயுமே தீபிகா கிடைக்காமலே போறாங்க. தொடர்ந்து அவங்களுடைய உறவினர்களுடைய வீடு, நண்பர்களுடைய வீடு, டீச்சர்ஸோடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு இடங்களில் தேடி பார்த்துருக்காங்க. எங்கேயுமே தீபிகா கிடைக்கவே இல்லை. இதனால் வேறு வழியே இல்லாமல் அந்த பகுதியில் இருக்கிற மேலுக்கோட் அப்படின்ற போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டாக அந்த கணவர் பதிவு பண்ணுறாரு. இறுதியாக போலீஸ் அதிகாரிகள் இந்த கேஸை எடுத்து விசாரணை பண்ணாங்களா இல்லையா, காணாமல் போன தீபிகாவை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, தீபிகாவுக்கு அன்றைய நாள் என்ன தான் நடந்துச்சு, தற்போதைக்கு கர்நாடக மாநிலத்தில் இருக்கிற எல்லா மீடியாவிலையும் பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற முக்கியமான சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதற்கட்டமாக போலீஸ் அதிகாரிகள் இந்த தீபிகா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு விசாரிச்சிருந்திருக்காங்க. அங்கே விசாரணை பண்ணும்போது சனிக்கிழமை 12 மணிக்கெல்லாம் பள்ளிக்கூடத்தை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுக்குறாங்க. எங்கே தான் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனோடைய இந்த வழக்கோடைய விசாரணையை போலீஸ் அதிகாரிகள் தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து அவர்களுடைய தரப்பில் இருந்து பல்வேறு இடங்களில் தீபிகாவை தேடி இருந்திருக்காங்க. ஆனால் எங்கேயுமே தீபிகா கிடைக்காமலே போகிறாங்க. இதனால் தீபிகா கடைசியாக யார்கிட்டலாம் பேசினாங்க, கடைசியாக அவங்களுடைய மொபைல் எங்கே சுவிட்ச் ஆஃப் ஆனிச்சு அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து தீபிகாவுடைய நம்பரை கண்ட்ரோல் ரூமுக்கு அனுப்பி செக் பண்ணி பார்த்ததில் கடைசியாக நிதிஷ் அப்படின்ற ஒரு பையன் கூட பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வர ஆரம்பிக்குது. அது கூடவே அவங்களுடைய மொபைல் சிக்னல் கடைசியாக யோகா நரசிம்மர் கோவில் அப்படின்ற ஒரு மலை மேலே இருக்கிற கோவில் கிட்ட தான் அவங்களுடைய மொபைல் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வர ஆரம்பிக்குது. இதனால் அந்த கோவில் இருக்கிற இடத்துக்கு போய்ட்டு போலீஸ் அதிகாரிகள் தரோவாக செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த மலையடி வாரத்திலேயே இந்த பெண்மணியோடைய ஸ்கூட்டரை முதற்கட்டமாக கண்டுபிடிக்கவும் செய்கிறாங்க. அதன் பிறகு அங்கே இருக்கிற பல நபர்கள் கிட்ட விசாரணை பண்ணும்போது அங்கே வந்த ஒரு சுற்றுலா பயணிக்கிட்ட ஒரு சில வீடியோஸ் எல்லாமே இருந்திருக்கு. அப்படி ஒரு சுற்றுலா பயணியை போலீஸ் அதிகாரிகள் விசாரித்ததில் ஒரு பையன் ஒரு லேடியை இழுத்துட்டு போகிறத நான் பார்த்தேன், எதுக்கும் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ஒரு வீடியோ கூட எடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்த வீடியோவை போலீஸ் அதிகாரிகள் கிட்ட காட்டியிருந்திருக்காரு. அதில் தீபிகாவை ஒரு பையன் இழுத்துட்டு போகிறது எல்லாமே பதிவாக இருந்திருக்கு. அந்த வீடியோ 14 செகண்ட் வரைக்கும் தான் இருந்திருக்கு. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் இந்த வீடியோவில் இருக்கிற பையன் யார் அப்படின்னு சொல்லிட்டு தீபிகாவுடைய கணவர்கிட்ட கேட்கும்போது அவங்களுடைய பக்கத்து ஏரியாவில் இருக்கிற நிதிஷ் கவுடா அப்படின்ற ஒரு 22 வயது நிறைந்த பையனுடைய பெயரை சொல்லியிருந்திருக்காரு. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் அந்த மலையடி வாரத்திலேயே தீவிரமாக தேட ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ வினோதமான ஒரு ஸ்மெல் அடிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அதிகாரிகள் அந்த ஸ்மெல் அடிக்கிற இடத்த நோக்கியே நகர ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி தீவிரமாக தேடிக்கிட்டே போகிற சமயத்தில் தான் புதைந்த நிலையில் ஒரு துணி ஒன்று இருக்கிறத பார்த்துருக்காங்க. அந்த இடத்துல இருந்து தான் பயங்கரமான துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிருக்கு. அந்த துணியை பார்க்கும்போது கடைசியாக தீபிகா அந்த கலரில் தான் ட்ரெஸ் போட்டுட்டு போனாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தெரிந்ததுமே சம்பவ இடத்தை உடனடியாக போலீஸ் அதிகாரிகள் தோண்டவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி தோண்டும் போது தான் காணாமல் போன தீபிகா சரியாக 4 நாட்கள் கழித்து அந்த இடத்துல இருந்து சடலமாக மீட்டெடுக்கவும் செய்கிறாங்க. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் தீபிகாவுடைய சடலை சோதனை பண்ணி பார்த்ததில் அவங்களுடைய உடம்புல எந்த ஒரு காயமுமே இல்லை.
அடுத்த கட்டமாக போலீஸ் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் அவரை வச்சு அந்த இடத்த கம்ப்ளீட்டாக சோதனை பண்ணவும் செய்கிறாங்க. அதே சமயம் கிடைத்த அந்த பெண்ணுடைய சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் இந்த நிதிஷை பற்றி விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் நிதிஷோடைய மொபைல் சிக்னலை செக் பண்ணி பார்த்ததுல தீபிகாவுடைய மொபைல் சிக்னலும் இந்த நிதிஷோடைய மொபைல் சிக்னலும் சனிக்கிழமை மதியமாகலை இந்த மலைக்கிட்ட தான் காட்டி இருந்திருக்கு. அதே சமயம் தன்னுடைய அப்பாவுக்கு வாட்ஸ்அப் மூலியமா என்ன இனிமே நீங்க தேட வேண்டாம், நான் வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்ற ஒரு மெசேஜையும் இந்த நிதிஷ் அனுப்பி வச்சிருந்திருக்கான். இதனால சந்தேகமடைந்த போலீஸ் அதிகாரிகள் உடனடியாக நிதிஷை தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. இறுதியா ஒரு இடத்துல இருந்து நிதிஷை கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து அவங்களுடைய ஸ்டைலில் விசாரணை பண்ணும்போது தான் நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே சொல்லி இருந்திருக்கான். அப்படி அவன் என்னென்னலாம் சொன்னான், தீபிகாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த தீபிகாவுக்கு 28 வயசு ஆகுது. இந்த நிதிஷ் அப்படிங்கிறவனுக்கு 22 வயது தான் ஆகுது. பக்கத்து ஏரியாவை சேர்ந்த இந்த நிதிஷ் இவங்க இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறத பார்த்து ரசித்ததுக்கு பிறகு அவங்க கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான். அதன் பிறகு 2 பேரும் நல்ல நண்பர்களாக மாறி இருந்திருக்காங்க. இவன் தன்னை விட சின்ன பையன் அப்படிங்கிறதுனால அக்கா தம்பி அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் தொடர ஆரம்பிச்சிருக்கு. இதனால் வீட்டில் இருக்கிறவர்களுக்கும் எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் இவங்க எப்போல்லாம் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடுக்கிறாங்களோ அப்போல்லாம் இந்த பையன் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணுற எடிட்டிங் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான முறையில் இந்த பெண்ணுக்கு உதவிகள் எல்லாமே பண்ணி இருந்திருக்கான். நாளடைவில் இவங்க 2 பேரும் ஒன்னா போறத பார்த்தா அந்த உள்ளூரில் இருக்கிற பொதுமக்கள் எல்லாருமே தவறுதலா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பத்தி தீபிகாவுடைய கணவர் மற்றும் அப்பா கிட்ட தவறுதலா எடுத்து சொல்லும் போது தீபிகாவுடைய குடும்பத்தார்கள் இந்த நிதிஷ் கிட்ட வந்து நீ இனிமே தீபிகா கிட்ட பேசக்கூடாது, அவங்க கிட்ட பழகிற வேலைலாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ளேயும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை அந்த இடத்துலயே கட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. தீபிகாவும் தனக்கு தன்னுடைய குடும்பம் தான் முக்கியம், இந்த பையனுக்காக நம்ம எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கிட்ட பேசுறதையே கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணி இருந்திருக்காங்க. இதனால இந்த நிதிஷுக்கு இந்த பெண் மேல பயங்கரமான ஒரு கோபம் ஏற்பட ஆரம்பிக்குது. தொடர்ந்து கால் பண்ணி பார்த்துருக்கான், மெசேஜ் பண்றான், எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே தீபிகா கிட்ட இல்லாததுனால இறுதியா சனிக்கிழமை வாக்கில் தீபிகாவுக்கு கால் பண்ணி எனக்கு இன்னைக்கு பர்த்டே, இன்னைக்கு ஒரு நாள் மற்றும் மலை உச்சியில இருக்கிற நரசிம்மர் கோவிலுக்கு என்ன பார்க்கவா, அங்க கேக்கு வெட்டி செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை அந்த இடத்துல முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். அதன் அடிப்படையில் இந்த பெண்மணி அவனுடைய பேச்சை நம்பி பள்ளிக்கூடத்துக்கு சென்று விட்டு மதியமாகல அந்த கோவிலுக்கு தன்னுடைய ஸ்கூட்டர்ல போயிருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த இடத்துல கேக்கெல்லாம் வெட்டப்பட ஆரம்பிக்குது. அதன் பிறகு மறுபடியும் பழைய மாதிரியே ஏன் என்கிட்ட பேச மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் கிட்ட பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிருக்கான். அந்த சமயத்தில் தீபிகா எனக்கு திருமணம்லாம் ஆயிடுச்சு, எனக்கு 8 வயதுல மகன்லாம் இருக்கான், அதனால எனக்கு என்னுடைய குடும்பம் தான் முக்கியம், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை இதோட நிப்பாட்டிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இவங்களுக்கு தற்போதைக்கு இன்ஸ்டாகிராமில் 8000 ஃபாலோவர்ஸ் கிட்ட இருந்திருக்காங்க. அவங்களுடைய வீடியோஸ் எல்லாமே இவன் எடிட் பண்ணி கொடுத்துட்டு இருந்திருக்கான். திடீர்னு பேசக்கூடாது அப்படின்னு சொன்னதுமே அவனுக்கு பயங்கரமான ஒரு கோபம் தீபிகா மேலே தான் எழ ஆரம்பிக்குது. இதனால பேசிக்கிட்டே கீழே இறங்கி வர சமயத்தில் அவங்களுடைய துப்பட்டா வழியாக அவங்களுடைய கழுத்தை இருக்க நெரிச்சு துடிக்க துடிக்க கொலை பண்ணதாகவும் சொல்லப்படுது. அதன் பிறகு சடலத்தை அந்த மலையடியில இருந்து தரதரன்னு கீழே இழுத்துட்டு வந்ததாகவும் அந்த சமயத்தில் தான் ஒரு சுற்றுலா பயணி அதை பார்த்துட்டு வீடியோலாம் எடுத்ததாகவும் அதன் பிறகு கீழெல்லாம் இழுத்துட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையோடைய சர்க்கிள்லேயே ஒரு இடத்துல புதைச்சிட்டு அங்கிருந்து இவன் எஸ்கேப் ஆகியும் போயிருந்திருக்கான். அந்த சமயத்தில் தீபிகா காணாமல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய குடும்பத்தார்கள் தேடிக்கிட்டு இருக்கும்போதே தீபிகாவுடைய அப்பாவுக்கு கால் பண்ணி நானும் தேடுறதுக்கு முயற்சி பண்றேன், அவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல்லாம் சொல்லி இருந்திருக்காங்க. அதன் பிறகு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு பிறகு தீபிகாவுடைய சடலத்தை மீட்டெடுக்கும் போது கூட நான் தீபிகாவுக்கு உண்டான எல்லா சடங்குகளையும் முன்னின்று பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு தகவலையும் அந்த அப்பாவுக்கு தெரிவிச்சிருந்திருக்காரு. ஆனா இறுதியா இவன் தான் கொலைகாரன் அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே அவர்கள் எல்லாருமே ரொம்பவே அதிர்ந்து போயிருந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே அவன் கிட்ட இருந்து வாக்குமூலமாக பெற்றதுக்கு பிறகு 302 அப்படின்ற பிரிவின் கீழே வழக்கு பதிவு பண்ணி போலீஸ் அதிகாரிகள் இவனை தற்போதைக்கு ஜெயிலையும் அடைச்சிருந்திருக்காங்க. இந்த நிதிஷோடைய கதையை பார்க்கும்போது என்ன தெரிய வருதுன்னா, என்னதான் இவனுக்கு திருமணம் ஆகாமல் இருந்தாலும் கூட அந்த பெண்மணி தொடர்ந்து இவன்கிட்ட பேசிக்கிட்டே இருந்ததுனால அவங்கள ஒரு காதலி மாதிரியான ஒரு தோற்றத்திலே ட்ரீட் பண்ணி இருந்திருக்கான். அதனால தான் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் கட் ஆகும்போது அவன் ரொம்பவே மனதுடைந்து போயிருந்திருக்கான், பயங்கரமான ஒரு ஆத்திரத்துக்கும் உள்ளாக்கப்பட்டிருந்திருக்கான். இந்த மாதிரியான உணர்வுகள் ஒரு பசங்களுக்கு கண்டிப்பாக தோணும். அதனால முடிந்த அளவுக்கு அவர்கள் கிட்ட இருந்து விலகி ஒரு டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணுறது ரொம்பவே நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன்.
அடுத்தடுத்து இந்த வழக்கில் என்னென்ன புதிய தகவல்கள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். நிதிஷ் மாதிரியான ஆட்கள் உங்களை சுற்றியும் இருக்கலாம், அதனால் அவங்க கிட்ட இருந்து விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. நிச்சயம் இந்த சம்பவம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.